நான் எந்த தவறும் செய்யலை அப்படின்னு கேஎன்ஆர் சொல்கிறாரு. ஆனால் உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதா சொல்கிறேன், நான் எந்த தவறும் செய்யவில்லை. ஆனால் வேண்டுமென்றே ஒன்றிய அரசு நேருவை அடித்தால் இந்த பகுதியில் திமுகவை அடிக்கலாம் என்ற நோக்கத்தோடு அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தவறு செஞ்சீங்களா, தவறு செய்யலையா? ஆனால் உங்களுக்கு மேலே குற்றம் சாட்டு சுமத்துவங்க இடி. அவங்களும் சும்மா சுமத்தலை. வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பின மெசேஜஸ் எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்துருக்காங்க, டிஜிபிக்கு அனுப்பியிருக்காங்க. நீங்கள் பேசின வாட்ஸ்அப் கால்லாம் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கும்போது நீங்கள் நான் எந்த தவறும் செய்யவில்லைன்னா யார் நம்புவாங்க? நான் அரசியல்வாதிகளுக்கு சொல்கிறேன், கொள்ளையடிக்கிறீங்க, எக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணி போங்க. அந்த பாவத்துக்கெல்லாம் வருங்காலத்தில் நீங்கள்லாம் அந்த பாவத்தின் சம்பளத்தை நீங்களும் உங்களுக்கு குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அனுபவித்து தான் ஆகணும். ஏழை மக்கள் வாழ்கிற நாடு அது. அவன் அம்மா உணவகத்தில் போய் ஒரு ரூபாய்க்கு இட்லி வாங்கி சாப்பிட்டுட்டு 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்டுட்டு எத்தனை பேர் பசியாற்றிட்டு போகிறான்னு தெரியுமா? அப்படிப்பட்ட இதில் ஏதோ கொள்ளையடிச்சிங்கனால 1000 கோடி 5000 கோடி 10 இப்படியா நீங்கள் கொள்ளையடிப்பீங்க? உங்கள் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு வந்திருக்கேன். அப்போ நீங்கள் நான் உத்தமர் அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லாத்தையும் விட உங்கள் மேலே மன்னிக்க முடியாத குற்றம், வேலைக்கு பணத்தை வாங்கிட்டு பணம் கொடுக்க வேலை கொடுத்துருக்கீங்க. எத்தனை இளைஞன் நம்பிக்கையோடு அரசாங்க வேலை கிடைக்கும்னு படித்து தகுதியின் அடிப்படையில் எழுதுகிறான். அவன் இதெல்லாம் பாவத்தை கொட்டிட்டு நீங்கள் போகிறவனுக்கு வர்றவனுக்கெல்லாம் 20 லட்சம் கொடுக்குறது, 25 லட்சம் கொடுக்குறது, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியும். இதுக்கு மன்னிப்பே கிடையாது உங்களுக்கு. அதற்கு அடுத்தது நீங்கள் இவர்களுக்கு 20 லட்சம் 25 லட்சம் 30 லட்சம் வாங்கிட்டு கொடுக்குறீங்களே, அவங்க அரசாங்கம் இதுக்கு போனோன்னா கொடுத்த பணத்தை அங்கே சம்பாதிக்க பார்க்கும்போது அரசு பணிகளில் ஊழல் தலைதூக்கி ஆடும். இதுக்கு மன்னிப்பே கிடையாது. நீங்கள் ஏதோ 4000 கோடியை ரோடுக்கு இதை போட்டீங்க, அதில் அடிச்சிங்கன்னு சொன்னது கூட மிகப்பெரிய தவறாக இருந்தாலும் சமுதாயத்தை பாதிக்காது. ஆனால் இந்த மாதிரி வேலைக்கு பணம் வாங்கி நீங்கள் கொடுக்குறது சமுதாயத்தை பாதிக்கும். இளைஞர்களின் வருங்கால நம்பிக்கையை தூளாயிடும். அதற்கு உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அதனால் நீங்களும் தவறு செய்திருக்கும் பட்சத்தில் நீங்களும் நிச்சயம் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்பது தான் தமிழ்நாட்டு மக்களின் கருத்து அப்படிங்கிறத கேஎன்ஆருக்கு செய்தியாக பதிவு செய்ய விரும்புவோம். அடுத்தது ஓபிஎஸ் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கார். என்னென்னு கேட்டிங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திமுக மீட்பு குழு அப்படின்னு அது என்னமோ அது வருது, ஒரு 2 லைனுக்கு வருது. மீட்பு குழு இதுன்னு வச்சுருந்தார், அணின்னு வச்சுருந்தார். இப்போ ஏதோ அதை கழகம்னு மாற்றிருக்காரு. இது ஒரு தனி கட்சி. அப்போ எப்படி உங்கள் கட்சி? இப்போ திமுக அதிமுக பாஜக பாமக என்ன இது நாதாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் கட்சி அப்படி இனிஷியல் சொல்லி அழைக்க முடியாத அனைத்து இந்திய அண்ணா திமுக உறுப்பினர்களின் மீட்பு குழு இதுன்னு வச்சிங்கன்னா எத்தனை 2 லைனில் வருது. அதனால் இதெல்லாம் சரி, ஏதோ ஒன்று கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க, வாழ்த்துக்கள். ஆனால் எது கட்சி ஆரம்பித்தார்? அமித்ஷாவை பார்த்தோன்னே அமித்ஷா சொன்னது, உனக்கு சீட்டு தரேன், கட்சி ஆரம்பி. இப்போ அமித்ஷா 54 சீட்டு கேட்குறாராம். இதில் பிஜேபி இவர்கிட்ட நம்ம எடப்பாடி நம்ம பதில் சொல்ல. ஆனால் அவங்க ஏன் 54 கேட்குறாங்கன்னா, இவருக்கு டிடிவிக்கு ஒரு 3-4 சீட்டு அண்டு ஓபிஎஸ்க்கு ஒரு 10 சீட்டு இந்த மாதிரி கொடுக்கலான்னு ஐடியா வச்சுருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸையும் கூப்பிட்றாங்கன்னா, அன்புமணி 2 பேருக்கும் சீட்டு தரேன். அது மாதிரி ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்க பார்க்குறாங்க. அதனால் 54 சீட்டு கேட்குறாங்கன்னா, எடப்பாடியை பொறுத்தவரை நான் சொல்கிறேன் 160 சீட்டு கிடைச்சா உங்களுக்கு கொடுத்தா போதும். மீதி 74 சீட்டை பிஜேபிக்கும் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் கொடுங்க. ஈஸியாக ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் உங்கள் கூட்டணி நீங்கள் பலப்படுத்துனீங்கன்னா அடுத்தது தாவேக்காவுக்கும் உங்களுக்கு தான் போட்டி வரும். திமுக 3வது இடத்துக்கு போயிடும். எங்களுடைய திமுகவுக்கு எதிரான கூட்டணி பலமாக இருக்கணும். உங்களுக்குள்ளே தான் போட்டி இருக்கணும். திமுக தாவேக்காவும் பலப்படுத்த வேண்டும், பிஜேபி அதிமுகவும் பலமாக இருங்க. அப்போ தான் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஓட்டை நீங்கள் இது பண்ணலாம். அதனால் எடப்பாடி அவர்களுக்கு சொன்னது, பிஜேபி கேட்குற சீட்டை நீங்கள் ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து 2 பேரும் சேர்ந்து ஜெயிக்கிறதுக்கான வழியை பாருங்கள். அதனால் ஓபிஎஸ் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது பாஜக கூட்டணியுடன் சேருவதற்காகத்தான் அப்படிங்கிறது கருத்து. அதே இதில் விஜய்க்கும் சில இதை சொல்லிக்கிறோம். விஜய்க்கு இப்போ சர்வேயில் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் ஏற்கனவே சொன்னேன், அங்கே தான் உங்களுக்கு 10-15% வருது. மற்ற எல்லா இடங்கள்லேயும் எல்லாம் 30% தாண்டுறீங்க. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் மாவட்டத்தை பலப்படுத்துங்க.
தென் மாவட்டத்தில் பெரும்பாலாக இருக்கக்கூடிய இவங்களை வந்து முக்குளத்தூரை வந்து உங்கள் பக்கம் இழுக்கணும். இவங்க ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அங்கே போயிட்டான். டிடிவி தினகரனுக்கு தென் மாவட்டங்களில் பெரிய செல்வாக்கு இல்லை. நீங்கள் போன எலெக்ஷனில் இருக்கிற ஓட்டை எடுத்து பாருங்கள், அவருக்கு பெரிய செல்வாக்கு இல்லை. ஓபிஎஸ்க்கு ஓரளவு அங்கே தென் மாவட்டங்களில் செல்வாக்கு இருக்குது. அதனால் விஜய் அவர்கள் அங்கே தென் மாவட்டத்தில் வந்து சில கூட்டணியை பலப்படுத்தி முக்குளத்தூர் வாக்குகளை பெறுவதற்கான ஒரு யுக்தியை கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. இப்போ விஜய் இது பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஜித்து கார் ரேஸுக்கு போகிறாரு, இங்கேருந்து போகிறாரு, நம்ம சபரீசன் ஃபேமிலியோடு போய் கேப்பெல்லாம் வச்சுக்கிட்டு அஜித்துக்கு வாழ்த்து சொல்கிறார். இவ்வளோ நாள் அஜித்துக்கு வாழ்த்து சொல்லலையே திமுகலேருந்து யாருமே. அதனால் அஜித் ரசிகர்கள் இதை பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஆஹா, அது சபரீசன் போய் நம்ம தலைவரை பார்த்துட்டாருன்னு ஓட்டு அங்கே போட்டுறாதீங்க. உங்கள் அஜித்தை என்ன சொல்லியிருக்காரு, விஜய் என்னுடைய நண்பர்னு சொல்லியிருக்காரு. நான் பேசினதை விஜய்க்கு எதிராக திருப்ப முயற்சி செய்கிறார்கள்லாம் சொன்னார். அதனால் ஒன்று அஜித் ரசிகர்கள் விஜய் பக்கம் போடுங்க, இல்லைன்னா அதிமுக அவங்க விஜய் வந்து அஜித் வந்து வெளியூரில் இருந்தார். ஜெயலலிதா அவர்கள் இறக்கும்போது அங்கேருந்து வந்தோடனே இரவு நேரத்தில் போய் முதல்ல ஜெயலலிதா அவர்கள் சமாதியில் தான் போய் பார்த்தார். ஜெயலலிதா அவர்கள் அவரை மிகவும் நேசித்தார். அவரை வந்து வருங்காலத்துக்கு அதிமுகவுக்கு தலைமைக்கு கொண்டு வரணும்னுலாம் நினைச்சார். அதனால் அஜித் ரசிகர்கள் தடமாறி போயிடாதீங்க, இவர் சபரீசன் வந்து கொடுத்துட்டாங்கன்னு. விஜய்க்கு ஆதரியுங்கள், அப்படி இல்லைன்னா அதிமுகவுக்கு ஆதரியுங்கள். அதிமுக பிஜேபி கூட்டணியை ஆதரியுங்கள். உங்கள் ஓட்டு சிதறக்கூடாது என்பதை அஜித் ரசிகர்களுக்கு செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறேன்.